மதன் கல்பனாவை எங்கேயோ மீட் பண்ணிருக்கான். அவனுக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அது அவகிட்ட நேரடியா சொல்றதுக்கு அவனுக்கு தயக்கம். அதனால ஒரு நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு வந்தான். முரளி கூட இருந்த வேண்டாம், முரளியை கேட்டுப்பாரு. வந்து இந்த மாதிரி கல்பனா அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னா என்கிட்ட. நான் அதை கல்பனா அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். நான் ஒரு மெசஞ்சர், அவ்வளவுதான். மத்தபடி நான் ஒன்னும் கல்பனாக்கு எந்த மாப்பிளையும் தேடி அலையல. நீ தேடி அலையலடா. ஆனா தேடி வந்த மாப்பிளைய இதெல்லாம் சரி வராதுன்னு திருப்பி அனுப்பாம எதுக்காக அவனை பத்தி கல்பனா அப்பாவுக்கு தெரியப்படுத்தின? கல்பனாவை வேற மாப்பிளைக்கு கட்டி கொடுக்கறேன்னு அடம்பிடிக்கிற உன் மாமா நாளைக்கு உனக்கும் நந்தினிக்கும் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் மனசு மாறி கல்பனாவை உனக்கே கட்டி கொடுக்கலாம்ல. அது வரைக்கும் காத்திருந்தா அது நமக்கு நல்லது தானே. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், அமைதியா கேட்டுக்க. உடனே கோவப்பட்டு கல்பனா வீட்டுல போய் கல்பனாவை பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு கத்தாத. சொல்றது அமைதியா கேளு. கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டாலும் அவங்க அப்பா அம்மாவே ஒத்துக்கிட்டாலும் கல்பனா ஒத்துக்க மாட்டா. எதை வச்சடா நீ சொல்ற? இத்தனை நாளா கல்பனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது என் மேல உள்ள ஆசையில இல்ல. நீ அப்பா அத்தனை பேருமா சேர்ந்து அவளை கம்பல் பண்ணதுனால. மத்தபடி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சத்தியமா அவளுக்கு பர்சனலா எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அது தெரிஞ்சுக்க முதல்ல. என்னடா புதுசா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? கதையும் சொல்லல, ஒன்னும் சொல்லல. நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். ஒரு நாள் கல்பனாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க வச்சு அவள்கிட்ட கேட்டேன், நீ நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா இல்ல நாங்க வேற நல்ல மாப்பிளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு ஓகேயான்னு கேட்டேன். அவ என்ன சொன்னா தெரியுமா? ஐயோ மாமா, சத்தியமா என் மனசுல அந்த மாதிரி எந்த விதமான எண்ணமும் கிடையாது. உங்களுக்கும் அத்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுவும் நீங்க பார்த்து பண்ணி வைக்கிறதா இருந்தா எந்த மாப்பிளையா இருந்தாலும் ஓகேன்னு மனசுல கொஞ்சம் கூட விகல்பமே இல்லாம சொன்னா. இதுக்கு என்ன சொல்ற? பாவம் அந்த பொண்ணு நம்ம எல்லார் மேலேயும் உயிரியே வச்சிருக்கா. நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு அவ்வளவு ஆசைப்படுறா. நாம திரும்ப அவளுக்கு என்ன பண்ணினோம்? நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல, கெடுதல் பண்ணக்கூடாது. நம்ம ஆசைக்காக நம்ம ஈகோக்காக அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில அவளை தள்ளி விட சொல்றியாமா? தப்பாயிடுமா, ரொம்ப தப்பாயிடும். அவ புதுசா ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா நல்லபடி ஒரு லைஃப் ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு ரெண்டாம் தரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் எதுக்கு? என்ன தலையெழுத்து அவளுக்கு? தப்புமா, ரொம்ப தப்பு. போதும் நிறுத்துடா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ வாழ்க்கை ஏன்டா நல்லா இருக்காது? உனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதானே. உனக்கு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா, வயசு இல்லையா, இல்ல வசதி தான் இல்லையா? நீ அவளை ரொம்ப வற்புறுத்தி இருப்ப. அதனாலதான் வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இருக்கா. சத்தியமா அந்த மாதிரி எதுவுமே செய்யலமா. இல்ல நீ வற்புறுத்தன. உனக்கு அம்மாவோட உயிரை விட அப்பாவோட வார்த்தையை விட அந்த கேடு கெட்டவதான் முக்கியமா தெரியறா. அவ கூட தான் நீ வாழணும்னு ஆசைப்படுற இல்ல? இந்த தனி கொடுத்தன வாழ்க்கையில அவ உனக்கு மைய போட்டு முழுசா மாத்திட்டா. அதனாலதான் நீ தப்பு தப்பா நாடகம் போட்டு பெத்த தாயவே ஏமாத்திக்கிட்டு இருக்க. இல்லன்றியா? சத்தியமா இல்ல. நானும் அவள அந்த வீட்டுக்குள்ள முகம் கொடுத்து கூட பேசிக்கிறது இல்ல, தெரியுமா உனக்கு? பேசிக்கிறது இல்ல? இல்லம்மா. இதுக்கு என்னடா அர்த்தம்? சொல்லு. நீயும் அவளும் சிறந்த தம்பதியா? இந்த போட்டோ இப்ப எடுத்தது தானே? ஏமா இது என்னன்னு உனக்கு தெரியாதா? போன வருஷம் இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொன்னபோது நீ தானே கம்பல் பண்ண. 2 பேரும் இதுல போய் கலந்துக்கங்க, நல்லா இருக்கும்னு சொல்லி. அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. ஆனா இந்த போட்டோவுக்கு 2 பேரும் ஜோடியா போஸ் கொடுத்தது இப்ப நடந்தது தானே? ஐயோ, சூழ்நிலை எல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? இல்ல ஒரு வருஷத்துல என்னெல்லாம் நடந்தது அவங்களுக்கு தெரியுமா? அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து நீங்க 2 பேரும் ஜெயிச்சிட்டீங்க, பத்திரிகைக்காரங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கோம், சேர்ந்து நின்று போட்டோ எடுத்துக்கங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க காலையே விழுந்திருக்கட்டும்டா. நீ எப்படி அவ கூட ஜோடியா நின்னு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கலாம்? நாங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல பிரிய போறோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? என்னமா பேசுற? பத்திரிகைன்னு சொல்றேன், பப்ளிக் இஷ்யூ ஆயிடுமா? ஆயிட்டு போகட்டும். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லுடா, நீ ஏன்டா என்ன இப்படி எல்லாம் ஏமாத்துற? உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என்ன ஏமாத்திட்டேடா. அக்கம் பக்கம் பாக்குறாங்க. நீ என்ன ஏமாத்திட்டேடா. அம்மா ப்ளீஸ், அம்மா எந்திரிமா. அம்மா 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 என்னமாச்சு? அம்மா அம்மா என்னமா? அம்மா அம்மா அம்மா
சார் நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. வெளியில வாங்க. ஹலோ. ஏய் விஸ்வா, ஆமா நீ எங்க இருக்க? நாம இன்னைக்கு அந்த பெசன் நகர் லேண்ட் ஓனரை மீட் பண்ணணும்டா. உன்னை இன்னும் காணுமே தான் நான் ஃபோன் பண்ணேன். நான் அண்ணா நகர் சைட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நீ அம்மாவை பார்த்துட்டு கிளம்பிட்டியா இல்லையா? முரளி, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன் முரளி. ஏய் நீ எப்போ வரேன்னு சொல்லிட்டு போன வைடா. இல்லை, இன்னைக்கு முடியாது. அவர்கிட்ட பார்க்க முடியாதுன்னு சொல்லிடு. மீட் பண்ண முடியாதா? ஏன் ஏன் மீட் பண்ண முடியாது? முடியாதுன்னு சொல்லிடேன்டா. ஏன் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்டா. ஆமா நீ ஒரு மாதிரியா பேசுற. இப்போ நீ எங்க இருக்க? வாசுகி ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்லையா? யாருக்கு என்னாச்சு? அம்மாக்கு தாண்டா மறுபடியும். முரளி, நான் ஒன்றும் இல்லை முரளி, எனக்கும் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் பிரச்சனை. அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? இப்ப அம்மா எப்படிடா இருக்காங்க? ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குப்பா. இப்போ ஒன்றும் சொல்ல முடியல. சரி நீ போனை வை, நான் உடனே கிளம்பி வரேன். எப்படி இருக்காங்க? கண் முடிச்சிட்டாங்களா? இல்ல, இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல கண்ணு முடிச்சிருவாங்க. என்னாச்சு டாக்டர் அம்மாக்கு? வேற என்ன, வழக்கம் போல பிபி ரைஸ் ஆனதாலதான். இன்னைக்கு ரொம்ப ஹெவியா டென்ஷன் ஆயிருக்காங்க. ஆனா விஸ்வா, அவங்க டென்ஷன் ஆகாம பாத்துக்கங்கன்னு நானும் பல தடவை சொல்லிருக்கேன். இல்ல டாக்டர், அம்மா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க விஸ்வா, காரணம் எல்லாம் சொல்லாதீங்க. அது எனக்கு தேவையும் இல்ல. ஏன்னா அவங்க எனக்கு மத்தவங்கள மாதிரி ஒரு பேஷண்ட் தான். பட் உங்களுக்கு அவங்க அம்மா. அது இதுன்னு நீங்க எந்த காரணமும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. பிபிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால ஹைப்பர் டென்ஷன் உருவாகி கோமா ஸ்டேஜ், பெராலிசிஸ் அட்டாக், ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். அதுக்கப்புறம் என் கையில எதுவுமே இல்ல. உங்களுக்கே அது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட அவங்க நிலைமை அப்படிதான் இருக்கு. இன்னொரு தடவை அவங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள காப்பாத்த முடியலன்னு என் மேல நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. இதை விட நான் ஓப்பனா சொல்ல முடியாது. உங்க அம்மாவை நீங்க தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். வாங்க. ஒரு நிமிஷம் மேடம். இப்போ கொஞ்ச நேரம் முன்ன அட்மிட் பண்ணாங்க இல்லையா மரகதம், வயசானவங்க, அவங்க பையன் விஸ்வா, அவங்க இப்ப எங்க இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க. எப்படி பண்ணும்? அந்த பக்கம் போங்க. எப்படியா? விஸ்வா ஏன்? அத்தைக்கு என்னாச்சுங்க? எப்படி இருக்காங்க? கண் முழிச்சிட்டாங்களா? சொல்லுடா, டாக்டர் என்ன சொன்னாங்க? அம்மாக்கு எதனால இப்படி ஆச்சாம்? கல்பனாக்கு நான் மாப்பிள்ள பார்த்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா உளற? நீ எங்கடா மாப்பிளைய பார்த்த? மதன் வந்து எனக்கு கல்பனாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. நீ அது அவங்க அப்பா கிட்ட சொன்ன, அவ்வளவுதானே? உள்ளதை உள்ளபடியே புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் அம்மாக்கு இல்ல இல்லையா? என்னடா இதுதானடா நடந்தது? அதை தானே எல்லாரும் நம்பி ஆகணும். நடந்தது அது மட்டும் இல்லப்பா, அதை விட முக்கியமான ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. அதோட விளைவு தான் இது. புரியல. அதான் கூட்டிட்டு வந்தேன் நேத்து. அது என்ன? சரஸ்வதி அகாடமி வழங்கும் சிறந்த தம்பதியருக்கான விருது. வந்து வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தான்ல, அத்தனை பத்திரிகையிலையும் போட்டான், பார்த்துட்டாங்க.
லபோதிபோன்னு முச்சந்தில நிக்க வச்சு கத்துன்னு கத்துனாங்க. கத்துனா என்ன ஆகும்? பிபி அதிகமாயி சாரிடா மச்சான், என்னாலதான் இந்த விஷயம் பேப்பர் வரைக்கும் வந்துருச்சு. நான் உங்க 2 பேரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சத்தியமா தெரியாதுடா. நான் சொன்னேனேடா, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்தபோது டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு படிச்சு சொன்னேனே இப்படி நடக்கும்னு. இப்ப பார்த்தல, இது நடக்க கூடாது. அத்தனை விஷயத்தையும் எங்க அம்மா கிட்ட இருந்து மூடி மறைச்சு என் சொந்த வேணாண்டா சாமி, எனக்கு சந்தோஷமே வேணாம். எங்க அம்மா நல்லா இருந்தாலே போதும். சார், அம்மா கண் முழிச்சிட்டாங்க, வந்து பாருங்க. வாங்க. எனக்கு நானும் வரேங்க. நந்தினி ப்ளீஸ். இந்த நிலைமையில அம்மா உன்னை பார்த்தாங்க, அப்புறம் ஒரேடியா தயவு செஞ்சு கிளம்பு. தயவு செஞ்சு கிளம்பு. அவளை ரோட்டை பிடிச்சி ஏத்தி விட்டுட்டு வா. என்னடா இப்படி பேசுற அப்படியும் பேசுற மச்சான், என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. என்னாலே என்ன புரிஞ்சுக்க முடியல. நந்தினி ஒரு நிமிஷம் நில்லுங்க. வாங்க, நானே உங்களுக்கு ஆட்டோ பிடிச்சு தரேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஒரு நிமிஷம். அவங்க அம்மாக்கு இப்படி ஆன டென்ஷன்ல அவன் இப்படி பேசிட்டான். தயவு செஞ்சு நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல முரளி, அவர் சொல்றதும் சரிதானே. என்னால அத்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் ஒருத்தியால எதுக்கு அம்மாவும் மகனும் பிரிஞ்சிருக்கணும்? கோர்ட் ஆளுங்களை நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். அவர் அத்தை கூடயே இருக்க சொல்லுங்க. இந்த நிலைமையில என்னால இதுதான் அவருக்கு செய்ய முடியும். நான் வரேன் முரளி. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரிலாம் டென்ஷன் ஆகாதம்மா. எல்லாத்துக்கும் ஒரு ஏஜ் இருக்குமா. இந்த ஏஜுக்கு மேல இப்படி அடிக்கடி எல்லாத்துக்கும் நீ டென்ஷன் ஆனீனா அதுக்கப்புறம் அம்மா நீ உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னு என்னால தாங்க முடியாதுமா, புரிஞ்சுக்கோமா. போதும், நிறுத்திட்டா. பெத்த தாய்கிட்டயே எப்படா உன்னால இப்படி எல்லாம் வேஷம் போட முடியுது? நான் வேஷம் போடுறேன்னா இதாம்மா நேரம் சரியில்லைனா அதாவது யதார்த்தமா நடந்துகிட்டு இருக்க உனக்கு தப்பா படுதுமா. நான் என்ன பண்ணுவேன்? நீ நல்லா உன் மனசை தொட்டு சொல்லு. எல்லா விஷயத்திலையும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ கேட்கற மாதிரி தானே நான் நடந்துகிட்டு இருக்கேன். உன்னை மீறி ஏதாவது செஞ்சிருக்கேனா அப்புறம் ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற? ஊர்ல அவனுக்கு 1008 சொந்தம் இருக்கும், எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தாம்மா. நீயும் இப்படி பேசினா நான் எங்கம்மா போவேன்? இந்த வார்த்தை தானே நீ அவகிட்டையும் சொல்லிருப்ப. நீ அவகிட்ட சொல்றது உண்மை, என்கிட்ட சொல்றது பொய். ப்ளீஸ்மா. வேண்டாம்டா, வேண்டாம். நீ எதுவும் சொல்லவும் வேண்டாம், நான் எதுவும் கேட்கவும் வேண்டாம். எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அம்மாவை சுத்தமா மறந்துட்டு அவ பின்னாடியே நீ போயிடுவ. அதுதான் நடக்க போகுது. இதுதான் நிஜம். அப்படி போக போறவ எதுக்குடா திரும்ப திரும்ப என்னை காப்பாத்தி இப்படி சித்திரவதை பண்ற? உங்க அப்பா என்ன தவிக்க விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நான் எதுக்காகடா உயிரோட இருக்கேன்? உன் வாழ்க்கையை சரி பண்ணி உன்னை நல்லபடியா வாழ வச்சுட்டு நிம்மதியா கண்ணை மூடணும் தான் இன்னும் இந்த உயிரை கையில புடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ உன் நல்ல
நல்ல வாழ்க்கை வேண்டான்னு பிடிவாதமா இருக்கு. அதுக்கப்புறமும் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? எனக்கு நம்ம புள்ள வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா நாசமா போயிட்டு இருக்கு. என்னால பார்க்க முடியலங்க. தயவு செஞ்சு சீக்கிரமா என்ன உங்ககிட்ட கூட்டிட்டு போயிடுங்க. ஏமா தொடாதடா என்ன நீ தொடாத. சரிம்மா, தொட மாட்டேம்மா. நீ தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்கிறேன். எமோஷனல் ஆகாத, டென்ஷன் ஆகாத. உன் உடம்புக்கு நல்லதில்ல. இனிமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எதையுமே செய்ய மாட்டேன். இது சத்தியம். நீ நல்லா இருந்தா போதும். நான் எதையும் நம்ப தயாரா இல்ல. ரதிதேவி இருக்காங்களா? ரதிதேவி மேடம், ரதிதேவி மேடம். எஸ். நான் தான் ரதி தேவி. ஐ எம் கண்ணன். ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரைடுக்கு வந்திருக்கோம். உங்ககிட்ட வருமானத்துக்கு அதிகமா சொத்து இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால இப்ப எங்க ஆளுங்க இதே டைமிங்ல உங்களோட எல்லா கார்மெண்ட்ஸ், எல்லா கம்பெனிஸ்லயும், எல்லா இடத்துலயும் ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. கணேஷ், டோர் லாக் பண்ணுங்க. வாசு, டெலிபோன் லைனை கட் பண்ணுங்க. ப்ளீஸ் மொபைல் கொடுங்க மேடம். கா, யாருக்கா இவங்க? என்ன நடக்குது? யார் இவங்க மேடம்? என் தம்பிங்க. சார் உங்க மொபைல்ஸ் கொடுங்க. சார், யாசா நீங்க? எதுக்கு நான் மொபைல் கொடுக்கணும்? நாங்க ஐடில இருந்து வந்திருக்கோம். உங்க வீட ரைட் பண்ண வந்திருக்கோம். சார், எங்க வீடு எதுக்கு சார் ரைட் பண்றீங்க? யாரும் உங்களுக்கு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, எங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்தா நாங்க யாரா இருந்தாலும் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அது எங்க டியூட்டி. சார், அதெல்லாம் இல்ல சார். நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு. மகேஷ், அவங்க டியூட்டியை செய்யட்டும். நாம அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கோஆபரேட் பண்ண ட்ரை பண்ணணும். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அக்கா, இல்லக்கா, நான் என்ன சார்? நீங்க தாராளமா சர்ச் பண்ணலாம் சார். தேங்க்யூ மேடம். ப்ளீஸ் சிட் டவுன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க மொபைல் அவர் மொபைலையும் கொடுங்க. சர்ச் பண்ணுங்க.